பேசும் பனிமலரே. அத்தியாயம் 25. கௌதம் கோபத்துடன் சாராவிடம் பேசாதே என்று சொல்லிவிட முதலில் வருத்தப்பட்டவள் கொஞ்சம் கொஞ்சமாய் அந்த குற்ற உணர்விலிருந்து வெளிவந்தாள். எத்தனை முறைதான் அவளை வழியே சென்று அவனை சமாதானம் செய்வது என்ற சலிப்பும் தோன்றிவிடவே அவனிடம் பேசுவதை அறவே நிறுத்திவிட்டாள். கௌதமோ அவளாகவே வந்து தன்னிடம் பேசுவாள், தன்னை சமாதானம் செய்ய முயற்சிப்பாள் என்று 3 நாட்கள் அமைதியாக காத்திருந்தவன் அவள் எந்த முயற்சியும் செய்யாமல் இருக்கவே மிகவும் குழம்பி போனான். ஏன் ஒரு பார்வை கூட பார்க்கவில்லை. தன்னுடன் அத்தனை இணக்கமாக இருந்தவள் இவள்தானா என்கின்ற சந்தேகமே அவனுக்கு வந்துவிட்டது. இன்று அவரிடம் பேசி இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டியே ஆக வேண்டும் என்று முடிவு செய்தான். ஆஃபீஸிலிருந்து சீக்கிரமாகவே வந்து அவளுக்காக காத்திருந்தான். ஆனால் அவள்தான் வரவில்லை. 8 மணி ஆகியும் வராமல் போகவே அவளுக்கு ஃபோன் செய்து பார்க்க அது ஸ்விட்ச் ஆஃப் என்று வந்தது. எப்பொழுதும் ஸ்கூல் முடிந்து 5 மணிக்கெல்லாம் வீடு வந்து விடுவாள். இவ்வளவு நேரம் எங்கு சென்றிருக்கக்கூடும் என்று மண்டியை குடைந்தபடியே குறுக்கும் நெருக்குமாக நடந்து கொண்டிருந்தான். 9 மணிக்குத்தான் வீடு வந்து சேர்ந்தாள். அவள் ஸ்கூட்டியை கொண்டு வந்து நிறுத்தும் வேகமே கூறியது அவள் மிகவும் களைப்புற்றிருப்பதை. சோம்பலான நடையுடன் உள்ளே வந்தவள் அவன் நிற்பதை சிறிதும் சட்டை செய்யாமல் அவளது அறைக்குள் செல்ல பார்த்தாள். சாரா நில்லு என்று அவன் கத்தி குறவும் அவனை திரும்பி பார்த்தாள். எங்கே போயிட்டு வர? சர்ச்சுக்கு போயிருந்தாங்க. சர்ச்சுக்கா? அங்கே போயிட்டு வர இவ்வளோ நேரம் ஆகுமா? களைப்பு மிகுதியில் இருந்தவளுக்கு அவனது கேள்விகள் எரிச்சலை கொடுத்தது. ஒரு ப்ரேயர் இருந்ததுங்க, அதான் லேட் ஆயிடுச்சு. அட்லீஸ்ட் ஒரு ஃபோன் ஆச்சும் பண்ணி சொல்லியிருக்கலாமே. அதான் உங்கள் கூட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்களே, அப்புறம் எப்படி நான் ஃபோன் பண்ணுவேன்னு எதிர்பார்க்குறீங்க? அவ்வளோ அக்கறை இருந்திருந்தா நீங்களே ஃபோன் பண்ணி கேட்டிருக்கலாமே. ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டா நான் எப்படி ஃபோன் பண்ணுறது என்று அவன் கோபமாக கேட்டான். வேகமாக ஃபோனை ஹேண்ட்பேக்கிலிருந்து எடுத்தவள் அதை ஆன் செய்து பார்க்க அது ஆன் ஆகவில்லை. சாரிங்க, சார்ஜ் இல்லை போல, நான் கவனிக்கல என்றபடி மீண்டும் உள்ளே செல்ல பார்த்தாள். இரு சாரா, இன்னும் நான் பேசியே முடிக்கல என்றான். பாஸ் ப்ளீஸ், ஐ எம் ஸோ டயர்ட், நாளைக்கு பேசிக்கலாம். இல்லை, இப்போவே பேசணும். சரி சொல்லுங்க. நான் என்ன சொல்கிறது? நீ தான் சொல்லணும். ப்ளீஸுங்க, என்ன கேட்கணுமோ அதை தெளிவாக கேளுங்க. சரி, நான் போட்ட ரிங்கை எதுக்கு நீ கழட்டி கொடுக்குறேன்னு சொன்னேன், அதுக்கு பதில் சொல்லு. நீங்கள் எப்படிங்க அந்த ரிங்கை வெட்டிங் ரிங்கோட கம்பேர் பண்ணலாம்? உங்களோட ஃபூலிஷான கொஷின்ஸ்க்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியாது. நான் ஃபஸ்ட்டு எதுக்குங்க உங்களுக்கு பதில் சொல்லணும்? யாரையும் சமாதானம் செய்யணும்னு எனக்கு அவசியம் இல்லை, தேவையும் இல்லை. உங்களை கன்வின்ஸ் பண்ணுறது என்னோட வேலையும் கிடையாது. அவளின் பேச்சில் திருக்குற்றவன், சாரா இரு, எதுக்கு இப்படி பேசுகிற? நான் இப்படி தாங்க பேசுவேன். என்னோடய கேரக்டரே இதுதான். யாருக்காகவும் என்னை மாற்றிக்க முடியாது. உங்களால் முடிஞ்சால் பாருங்கள், இல்லாட்டி என்னை விட்டுருங்க. நீங்கள் என் கூட தான் வாழ்ந்தாகணும். எந்த கண்டிஷனும் நான் போட போகிறதில்ல. இஷ்டம் இருந்தால் கூட இருங்க, இல்லாட்டி என்னை அனுப்பிடுங்க. அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு கோவிச்சிக்கிறீங்களே, நமக்குள்ளே செட் ஆகணும்னு எனக்கு தோணலை என்று நீளமாக பேசி முடித்தாள். அவள் பேசிய ஒவ்வொரு வார்த்தைகளும் அவன் இதயத்தை சுக்குநூறாய் உடைத்து போட்டது. கொடைக்கானலில் இருந்த பொழுது அவளிடம் காணப்பட்ட காதலோ காமமோ எதுவுமே இப்பொழுது அவளிடம் இல்லை. தான் சற்று அதிகமாக அவளிடம் கோபம் கொண்டு விட்டோமோ? அப்படியே இருந்தாலும் இவள் இப்படியா பேசுவாள்? இல்லை, இவளை இப்படியே விட்டுவிடக்கூடாது. அருகில் இருக்கும் பொழுது மட்டுமே அவளுக்கு தோன்றும் காதல் உணர்வுகள் தன் அருகில் இல்லாத பொழுது அவளுக்கு தோன்றுவதில்லை. தன்னை போல் அவள் எப்பொழுதும் அவனை நினைப்பதில்லை போலும். தனக்குத்தான் உறங்கும் போது கூட அவள் நினைவு, ஸ்பரிசம் எல்லாமே தேவைப்படுகிறது. அவளுக்கு அப்படி இல்லை போலும். தன்னை தூக்கி எறிய அவள் தயாராகவே இருக்கிறாள் என்ற எண்ணமே அவனை உயிரோடு கொன்றது. தலையை பிடித்தபடி சோஃபாவில் அப்படியே அமர்ந்து விட்டான். சிறிது நேரம் நின்று பார்த்தவள் பின்னர் தோலை குலுக்கிவிட்டு அவளது அறைக்கு சென்று விட்டாள். வெகு நேரம் விழித்திருந்து யோசித்தவனுக்கு ஒன்று மற்றும் நன்றாக புரிந்தது. அவள் வேண்டுமானால் அவனை தூக்கி எறியலாம், ஆனால் அவனால் அது நிச்சயமாக முடியாது. அவளை மாற்றி தன்னுடன் தக்க வைத்து கொள்ள தான் இன்னும் நிறைய இடர்களை கடக்க வேண்டி வருமோ என்று நினைத்தவன் மிகவும் பலகீனமாய் உணர்ந்து அப்படியே தூங்கி போனான். மறுநாள் காலையில் கண்ணீரோடும் தன் முன் வந்து நின்றவளை, எதுக்கு சார் இப்படி அலற என்று கேட்டான். சாரிங்க, நான் நேற்று அப்படி பேசியிருக்கவே கூடாது, கோபத்தில் ஏதேதோ பேசிட்டேன் என்று கூறியபடி அவனை அணைத்து கொண்டாள். அவளிடம் மீண்டும் பேசி சண்டையிட அவனுக்கு விருப்பமில்லை. சரி விடுமா, பரவாயில்ல, நான் ஒன்றும் அதை பெருசாக எடுத்துக்கல. வாஸ், நீங்கள் என்ன நிஜமாவே ட்ரூவாக லவ் பண்ணுறீங்களா? கடைசி வரைக்கும் என் கூடயே இருப்பீங்களா என்று கேட்டாள். எனக்கு என்னை விட்டுட்டு போயிடுவீங்களோன்னு ரொம்ப பயமாக இருக்குங்க. அப்படி ஏதாவது உங்களுக்கு தாட்ஸ் இருந்தால் அதை இப்போயே என்கிட்ட சொல்லிடுங்க. நான் அதுக்கும் ப்ரிப்பேராகவே இருப்பேன். ஒருவேளை லெக்கா மேடம் வந்துட்டிங்கன்னா மனசு மாறிடுவீங்களா என்று கேட்டுவிட்டு அவன் முகத்தையே விழிமூடாமல் பார்த்து கொண்டிருந்தாள். அவளுக்கு அவன் மீது நம்பிக்கை இல்லை என்பது அவன் இதயத்தை மிகவும் வலிக்க செய்தது. அவனது நம்பிக்கையை பெறுவது மிகவும் கடினம்தான். ஆனாலும் அவள் லேக்காவை பற்றி பேசியது அவனுக்கு மிகவும் கோபத்தை கொடுக்கவே அவளை விலக்கி நிறுத்தியவன், இதோ பாரு சாரா, லேக்கா இனிமே வரமாட்டா. ஒருவேளை வந்தாலும் நான் மாற மாட்டேன். நீ எப்படி சொன்னால் என்னை புரிஞ்சுப்பேன்னு எனக்கு தெரியல. என் மனசு புத்தி எல்லாமே எப்போ பார்த்தாலும் உன்னை பற்றி மட்டும்தான் நினைக்கிது. நீ மட்டும் எனக்குள்ளே நிறைஞ்சிருக்க.
உன் மேலே பைத்தியமாக சுற்றிட்டு இருக்கேன். அது கொஞ்சம் கூடவா உனக்கு புரியலை? புரியுதுங்க, ஆனால் எனக்குள்ள ஒரு பயம் அரிச்சிக்கிட்டே இருக்குது. என் மனசு நீங்கள் சொல்கிறத நம்புது, பட் என் புத்தி தான் சந்தேகப்படுது என்று சொன்னவளை என்ன செய்வது என்று தெரியாமல் சோஃபாவில் அமர்ந்தான். நீண்ட நேர யோசனையின் பின், சரி இங்கே பாரு, உன்னை எப்படி நம்ப வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. நான் உன் கூட வாழப்போகிற வாழ்க்கையால் மட்டுமே என்னால் நான் மாற மாட்டேன்னு உனக்கு ப்ரூவ் பண்ண முடியும். காதலுக்கும் கல்யாணத்துக்கும் அடித்தளவே நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கையே இல்லாத உன்னை என்ன பண்ணுறது? ஆனாலும் எந்த காரணத்துக்காகவும் என்னால் உன்னை விட்டுத்தர முடியாது. நீ என்னை நம்பாட்டியும் நான் உன் கூட வாழ ரெடியாக தான் இருக்கேன். உன் புத்திக்கு எப்போ என்னை நம்பணும்னு தோணுதோ அப்போ நம்பட்டும். அது வரைக்கும் உன்னை பிரிஞ்செல்லாம் என்னால் இருக்க முடியாது என்று கூறியவன் அவளை மிகவும் இறுக்கமாக அணைத்து கொண்டான். கண்ணீரை வேகமாக துடைத்திருந்தவள், பாஸ் ஆஃபீஸ்க்கு போகலையா என்று மெதுவாக கேட்டாள். போகணும் தான், ஆனால் நீ தான் ஏதேதோ பேசி என் மனசை ரொம்ப நோக்கடிச்சிட்ட. ரொம்ப வலிக்குது, சாரிங்க என்றவருடன் மேலும் புதைய பார்த்தான். அவள் எலும்பெல்லாம் உடைந்து விடுமோ என்று அவளே பயப்படும் அளவு அணைத்தவனை வலுக்கட்டாயமாய் பிரித்து நிறுத்தியவள், ஆஃபீஸ்க்கு கிளம்புங்க பாஸ் என்றாள். ஈவினிங் வந்ததுக்கப்புறம் எதானாலும் பார்த்துக்கலாம் என்று சொன்னாள். இப்படி நிமிஷத்துக்கு ஒரு மாதிரி மாற்றி பேசுகிற சாரா? என்ன பாஸ் பண்ணுறது? எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை வேணா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நிறைய லவ் இருக்குது. நான் உங்களுக்காக எது வேணால் செய்வேன் என்று கூறியவளின் மேல் அவனுக்கு மீண்டும் காதல் அதிகரிக்கவே செய்தது. ரொம்ப சந்தோஷத்தை அள்ளி கொடுக்குற நீ அதே நேரத்தில் எனக்கு சோகத்தையும் கொடுக்குற. உன்னை என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல. சரி, நான் போயிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு ஆஃபீஸிற்கு சென்றான். அதன் பிறகான அவர்களின் வாழ்க்கை ஊடல்களுடனும் கூடல்களுடனும் தெளிந்த நீரோடையாக எவ்வித தங்கு தடையின்றி சந்தோஷமாக சென்று கொண்டிருந்தது. 6 மாதங்கள் ஓடிய பிறகு பாரிஸிலிருந்து வந்து சேர்ந்தாள் லேகா. அவள் வந்தபொழுது கூட கௌதமை மறந்துதான் இருந்தாள். அவனை மீண்டும் பார்க்கும் எண்ணம் கூட அவளுக்கு இல்லை. ஆனால் அதுவெல்லாம் அவனை எதேர்ச்சியாக ஒரு ஹோட்டலில் பார்க்கும் வரையில் மட்டுமே. சாப்பிடுவதற்காக ஒரு ஹோட்டலில் நுழைந்தவள் அங்கு ஏற்கனவே யாருடனோ கௌதம் வந்திருப்பதைக் கண்டு ஏதோ பிஸ்னஸ் லஞ்ச் போல என்று எண்ணி அவனுக்கு சற்று தள்ளி இருக்கும் ஒரு டேபிளில் தனது தோழிகளுடன் அமர்ந்தாள். அவன் மீது படிந்த விழிகளை அவளால் சிறிதும் விலக்கிக் கொள்ள முடியவில்லை. அவன் ஏற்கனவே அழகன்தான். அவன் முகத்தில் இன்னும் அழகு கூடிப்போய் இன்னும் கவர்ச்சியாகவும் கம்பீரமாகவும் தெரிந்தான். அவனிடம் சிறிது சோகம் தெரிந்திருந்தால் கூட அவள் அவனை பற்றி சிறிதும் கவலைப்பட்டிருக்க மாட்டாள். அவனிடம் தெரிந்த சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அவளுள் பொறாமை உணர்வை தூண்டிவிட்டது. தான் வேண்டாம் என்று சொன்ன ஒருவன் இவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்பதை அவளால் தாங்க முடியவில்லை. அவனிடமிருந்து பார்வையை திருப்பாதவள், அவன் ஏதோ ஃபோன் பேசிவிட்டு வருவதாய் எதிரில் இருந்தவரிடம் சொல்லிவிட்டு வெளியில் வர அவளும் அவனுக்கு தெரியாமல் அவன் பின்னாலேயே வந்தாள். அங்கிருக்கும் கார்டனுக்கு சென்றவன் ஃபோனை எடுத்து பேச அவள் அவனுக்கு தெரியாமல் ஒளிந்து கொண்டாள். ஸ்வீட்டி, என்ன பண்ணுற? சாப்பிட்டியா? எனக்கு உன் ஞாபகமாகவே இருக்குது. மீட்டிங் முடிஞ்சிருச்சு, ஆஃபீஸ்க்கு போகவே பிடிக்கல, வீட்டுக்கு வரட்டா? இல்லைல்ல, முடியாது, கிளம்பிட்டேன். ஸ்கூலுக்கு ஆஃப் டே லீவ் போட்டுட்டு வீட்டில் போய் ரெடியாக இரு. இன்னும் ½ அன் ஹவரில் வீட்டில் இருப்பேன் என்று பேசிவிட்டு திரும்பியவின் கண்களில் தெரிந்த மயக்கம் லேகாவிற்கு அத்தனை எரிச்சலை தந்தது. அவளை காதலிக்கும் போது கூட அவன் கண்களில் அவள் இந்த மாதிரியான மயக்கத்தை ஒரு நாளும் கண்டதில்லை. அவளுக்கு வந்த பொறாமை உணர்வு அவனை அடைய வேண்டும் என்கின்ற வெறியை அவளுள் இறக்கியது. வீடு வந்த கௌதமோ சாராவை தேட அவளும் அவனை முறைத்தபடியே தான் அங்கே நின்று கொண்டிருந்தாள். என்னாச்சு ஸ்வீட்டி, ரொம்ப கோவமாக இருக்க மாதிரி தெரியுதே? பின்ன என்னங்க, நேற்று நைட்டு தானே தூங்க கூட விடாமல் பாடாக படுத்துனீங்க. திரும்பவும் மதியமே ஃபோன் போட்டு வர சொல்கிறீங்களே, உங்களுக்கே இது ஓவராக தெரியல? இல்லையே, என் பொண்டாட்டியா நான் எப்போ வேணால் கூப்பிடுவேன் என்று சொன்னவனை அனல் தெரிக்கும் பார்வையால் பார்த்தாள். நீ இவ்வளோ அழகாக இருந்தால் நான் என்னடி பண்ணுறது? உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், கிட்ட வாயேன் என்றவன் அவள் அருகில் வந்து நின்றதும், நீ கோவமாக இருக்கும் பொழுது உன் லிப்ஸ் எப்பையும் விட ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். ஒரே ஒரு லாங் கீஸ் மட்டும் லிப்பில் கொடு. ஆஃபீஸ்க்கு திரும்ப போயிடுறேன். நான் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். நிஜமாகவே போயிடுவீங்களா? ஆமாம். சரி என்றவள் அவன் அருகில் வந்து அவன் கழுத்தில் கைகோர்த்து எக்கி அவன் இதழ்களின் மேல் தனது இதழ்களை பதித்தாள். சேலை தனதாக்கியவன் அவள் துவண்டு விழும் வரை அவள் இதழ்களை விடவே இல்லை. அவன் இதழ்களும் கைகளும் செய்த ஜாலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாய் தன்னை மறந்து போனாள். தன் கைகளிலேயே தோய்ந்து விழுந்தவளை தூக்கி கொண்டு போய் கட்டிலில் கிடத்தியவன் அவள்கள் முற்றும் முழுதாய் மூழ்கினான். நெடுநேரத்திற்கு பின்னர் பிறந்தவன் அவள் நெற்றியில் அழுந்த முத்தமிட்டு, ரொம்ப தேங்க்ஸ் டி பொண்டாட்டி என்று சொல்ல அவளும் முகத்தை திருப்பி கொண்டாள். வலுக்கட்டாயமாய் அவளை பிரித்து திருப்பியவன், ஏன் இன்னும் என்னடி கோவம்? என்னங்க சொன்னீங்க? கிஸ் கொடுத்து ஆஃபீஸ்க்கு போகிறேன்னு தானே சொன்னீங்க. இப்போ என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? நீயும் தானே உருகி போய் நின்ன, அப்புறம் என்ன மட்டும் எதுக்கு திட்டுற? இல்லை, நீங்கள் என் உணர்ச்சியெல்லாம் தூண்டிவிட்டு அதில் நல்லா குளிர்காயிறீங்க. ஆமாம், அப்படி தான் போடி. இப்படியே பேசிகிட்டு இருந்தால் இன்னொரு ரவுண்டுக்கு கூப்பிடுவேன் என்றவனை தள்ளிவிட்டு எழுந்து நின்றாள். சீ போடா என்று சொல்லிவிட்டு வேகமாக குளிரலைக்குள் நுழைந்து கொண்டாள்.
அவனும் சிரித்தபடியே மீண்டும் ஆஃபீஸிற்கு கிளம்பி சென்றான். அதன் பிறகான 1 வாரம் கழிந்திருந்த நிலையில் லேகா கதிரை சந்திக்க சென்றாள். ஏற்கனவே இவர்களை பழிவாங்க துடித்து வாய்ப்புக்காக காத்திருந்தவனோ லேகாவும் அதையே கூற அவளை கெட்டியாக பிடித்து கொண்டான். இருவரும் சேர்ந்தே சதி செய்தாவது அவர்களை பிரிக்க வேண்டும் என்ற முடிவை எடுத்தனர். மறுநாளே லேகா கௌதமை பார்க்க அவனது ஆஃபீஸிற்கு சென்றாள். அவளை பார்த்தவனோ திகைத்து போக, "என்ன கௌதம், எப்படி இருக்கீங்க?" என்று அவள் சாதாரணமாக கேட்க புன்னகையுடனேயே இயல்பான நடையில் பதிலுரைத்தான். "கௌதம், உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். வெளியே எங்கேயாச்சும் போய் பேசலாமா?" என்று கேட்டாள். அவனும் சரி என்றவாறே அவளை கூட்டிக் கொண்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு சென்றான். "சொல்லு லேகா, என்ன பேசணும்?" "கௌதம், நாம கல்யாணம் பண்ணிக்கலாமா?" "ஷட்டப் லேகா, ஏற்கனவே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன்." "ஸோ வாட் கௌதம், அவளை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு என்ன மேரேஜ் பண்ணிக்க?" "லேகா, நீ லிமிட்டை தாண்டி பேசிகிட்டு இருக்க. என் லைஃப்பில் திரும்ப குறுக்க வராத." "ஏன் வரக்கூடாது? எனக்கு நீ கிடைச்சே ஆகணும்." "சாரி, நான் கிளம்புறேன். உன் கூட பேசி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை." "ஏ கௌதம், அவன் மேலே அவ்வளோ லவ் வச்சுருக்கியா? அதை பற்றி உன்கிட்ட சொல்லணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை." "சரி, நீ சொல்ல வேண்டாம். ஆனால் நீ ஏன் கூட வாழாட்டி அவ கூடயும் உன்னை வாழ விட மாட்டேன்." "என்ன மிரட்டுறியா?" "நீ எப்படி வேணால் நினச்சிக்க. நான் சொல்கிறது உண்மைதான். என்ன செய்ய முடியும் உன்னால்? அதை நான் செய்கிறப்ப பார்த்துக்க." என்று சொல்லிவிட்டு சென்று விட்டாள். அவன் அவளை ஒரு பொருட்டாக கூட நினைக்கவில்லை. ஆனாலும் ஒரு சிறு பயம் துளிர்க்கவே அவளின் நடமாட்டத்தை அறிய ஒரு ஆளை ஏற்பாடு செய்தான். லேகா கதிரை பார்க்க அடிக்கடி செல்லவும் அவனுக்கு சற்று சந்தேகம் அதிகரிக்க தொடங்கியது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எபிசோடில் பேலன்ஸ் நாவல் பார்க்கலாம். மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் செல்லக்குட்டீஸ். பாய்.